Hi everyone. இப்போ let us start with algebra exercise 3.6 and question number 2 பார்க்க போறோம். So இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா say true or false. So true or false ன்னு பார்க்க போறோம். So first question என்ன எடுத்துக்கிட்டோம்னா shifting of a number from one side of an equation to other side is called transposition. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஷிஃப்டிங்னா என்னது? ஷிஃப்டிங்னா ஒன்றும் இல்லை, மூவ் பண்றது. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க அப்படி மூவ் பண்றது தான் ஷிஃப்ட் of a number from one side of the equation to other. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x plus y is equal to 7 வச்சுக்கோங்க. From one side of the equation ஒரு நம்பரை ஷிஃப்ட் பண்றோம். அப்ப இங்க இருக்கிற நம்பரை நம்ம அந்த சைடு ஆஃப் த ஈக்குவேஷன், ஒன் சைட்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதர் சைட்னா இது இல்லையா? ஸோ இந்த சைட்ல இருந்து இந்த சைடுக்கு ஷிஃப்ட் பண்றோம்னா என்ன பண்ணலாம்? x is equal to அந்த பக்கம் போகும்போது -5 போகும். ஸோ இந்த நம்பர் எப்படி ஷிஃப்ட் பண்றதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான் இல்லையா? இந்த மெத்தடுக்கு பேரு டிரான்ஸ்பொசிஷன். ஸோ பொசிஷன் ஆஃப் நம்பரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி சேஞ்ச் பண்றோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்துட்டு ட்ரூ. சரியா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா லீனியர் ஈக்குவேஷன் ஹேஸ் only one variable with power 2. So linear equation நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு. ஸோ இதுலயே ஒரு நேரம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன் என்ன மீன் பண்றாங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட பவர்னு சொல்லுவாங்க. ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், x plus 3 is equal to 5. ஸோ இதுல என்ன பண்ணுங்கன்னா எக்ஸோட பவர் வந்துட்டு 1 இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷன் எடுக்கணும். இப்போ ஒரு வேளை எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருந்தாலும் ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 7 கொடுத்திருந்தா கூட இங்க பவர் வந்து 2 ஆகுறதுனால இது லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னா உங்களோட ஈக்குவேஷன்ல எக்ஸோட பவர் வந்து 1 தான் இருக்கணும். எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி இருக்குதுன்னா இது லீனியர் ஈக்குவேஷன். சரி, இப்போ நம்ம லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு with one variable. One variable என்ன மீன் பண்றாங்கன்னா இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா வேரியபிள் அப்படின்னா என்ன, இந்த எக்ஸ் ஒய் பி கியூ இந்த மாதிரி டைப்ஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், வேரியபிள்ஸ் சொல்லுவோம். இந்த நம்பர்ஸ்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ ஒன் வேரியபிள்னு சொன்னாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் எழுதிருக்கீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். இப்போ எக்ஸ் வச்சு எழுதிருக்கீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 is equal to 5 இருக்கணும். ஓகேவா? ஒருவேளை வந்து ஒய்யை வச்சு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் தனியாக ஒய்ல இருக்கணும். அதாவது எப்படி இருக்கணும்னா இன்னொரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அதாவது எப்படி இருக்கணும்னா y is equal to, அதாவது y plus 7 is equal to 0. ஒரே ஒரு வேரியபிள் இருக்கணும், x தான் இருக்கணும் கிடையாது, ஒரு வேரியபிள் இருக்கணும். அதான் சொல்றாங்க லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். இப்போ இதோட ஆன்சரை சொல்றாங்க. இதுதான் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் வித் ஒன் வேரியபிள் ஹேஸ் only one variable with the power 2. அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷனை டிஃபைன் பண்றாங்க. லீனியர் ஈக்குவேஷன் வித் ஒன் வேரியபிள் ஹேஸ் only one variable with power 2. ஒரு வேரியபிள் தான் இருக்கு, இது வரைக்கும் கரெக்ட். சரியா? லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் இஸ் ஒன்லி ஒன் வேரியபிள், இது கரெக்ட் தானே? ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு. இப்போ நம்ம லீனியர் ஈக்குவேஷன் வித் பவர் 2, அதாவது என்ன மீன் பண்றாங்கன்னா ஒரு வேரியபிள் அதுல பவர் 2ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தப்பு. பவர் 2ல வரவே வராது. பவர் 2ல வந்தா அந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பவர் 1ன்னு கொடுத்திருந்தா இது கரெக்ட்னு நம்ம போட்டுக்கலாம். பவர் 2 கொடுத்ததுனால திஸ் இஸ் அ ஃபால்ஸ். ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ எதனால ஃபால்ஸ்? இந்த பவர் 2 கொடுத்துட்டாங்க, எதனால ஃபால்ஸ். புரியுதுங்களா? இப்போ ஒன் வேரியபிள் இப்போ நம்ம இப்படி கூட எழுதலாம், 5x பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x இப்படி எழுதலாம். இதுல வந்து நிறைய வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், கிளப் பண்ணிடலாம். எனிவேஸ் நம்ம பவர் வந்து 1ல தான் இருக்கணும். அப்பதான் அது லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பிரச்சனை. ஸோ நம்ம ப்ராப்ளம் வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்.